நம்ம பார்க்க போறது என்னன்னா கிளாஸ்லோட third application electric field intensity at a point due to a conducting charged spherical shell. Okay, so இப்போ என்ன பார்க்க போறோம்? I'll write it first. இப்போ நம்ம பார்க்க போறது இதுதான் electric field at a point. இதுதான் third application. Okay, due to a charged spherical shell. ஷெல்னா என்னப்பா, நம்ம பால் விளையாடுறோம் இல்லையா, அதுக்குள்ள ஹாலோ இருக்கு இல்லையா, அதுதான் ஷெல். சாலிட் ஸ்பியர்னா உள்ளேயும் வால்யூம் மாஸ் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ வந்து ஷெல்லில் பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணலாம், நீங்க இது வந்து கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல்லா, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்றோம், கன்சிடர் ஏ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் சார்ஜ்டு ஸ்பியர். அப்போ சார்ஜஸ் எங்க இருக்கும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கண்டக்டிங் ஸ்பியர்ல சார்ஜஸ் நீங்க யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணினீங்கன்னா அது எங்க தான் இருக்கும், ஓவர் த சர்ஃபேஸ். கரெக்டா? நம்ம என்ன எடுத்துக்கிறோம், consider a spherical shell. உள்ள ஒண்ணும் கிடையாது, அது ஹாலோ. ஓகேயா? ஷெல்னா ஹாலோ ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துட்டு with a charge q distributed uniformly எல்லா பக்கமும் ஓவர் த சர்ஃபேஸ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி கண்டுபிடிக்கணுமா. நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இங்க ஒரு பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டீங்கன்னா விச் இஸ் அட் a distance, நான் இங்க பாயிண்ட் பி போட்டுக்கிறேன். அந்த பாயிண்ட் பி எங்க இருக்கு, விச் இஸ் அட் a distance r from that. ஓகே, சோ இத மூணு இதை எடுத்துக்கலாம். பாயிண்ட் பி வந்து எங்கெல்லாம் இருக்கலாம், ஒன்னு அவுட் சைட்ல இருக்கலாம், இல்லைன்னா ஆன் த சர்ஃபேஸ் இருக்கலாம், இல்லைன்னா இன்சைட் த பாயிண்ட் பி இஸ் அவுட் சைட் த ஷெல். இந்த பாயிண்ட் பி எங்க இருக்கு, வெளியில இருக்கு, அட் a distance outside the shell, at a distance r. இப்ப பார்த்தோம் எடுத்துக்கலாம், அது பக்கமா இருக்கோ தூரமா இருக்கோ அதை பத்தி இல்ல. When r is greater than, that is outside the shell, na கண்டிப்பா இந்த பாயிண்ட் r வந்து என்னது, it is greater than r, the radius of the shell. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், உங்களுக்கே தெரியும், consider a Gaussian surface. கரெக்ட்டா? Imagine a spherical Gaussian surface of radius r. இது Gaussian surface உடைய radius r. Okay, with center O as origin, with O as the center. And இதுல முக்கியமானது என்னது, enclosing the charge q. Gaussian surface வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப என்க்ளோஸ் பண்ணீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, இதை நான் வந்து ரெட் கலர்ல வரையறேன் பாருங்க. இப்ப என்ன பண்றோம், நம்ம இந்த பாயிண்ட் பி சுத்தி நான் அவ்வளவு பெரிய ஸ்பியர் போடணும். ஓகே, லெட் மீ பாயிண்ட் பி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும் சைஸ்ல, அப்பதான் நமக்கு கரெக்டா இருக்கும். Gaussian sphere of radius r நான் இங்க வைக்கிறேன். அப்ப எனக்கு இங்க வருது, I will consider the point p இங்க. சரியா? ஏன்னா அவ்வளவு பெரிய ஸ்பியர் இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த பாயிண்ட் பி இங்க இருக்கு, இதுதான் Gaussian surface. Gaussian surface கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா அடுத்த பாயிண்ட் என்னப்பா, வெரி குட். So you have to consider a small element. அந்த எலிமெண்ட்டுக்கு நீங்க ஏரியா வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸ்பெரிக்கல்ல எப்பவுமே ஸ்பெரிக்கல் சிமெட்ரியில பார்த்திருக்கீங்க, ஏரியா வெக்டார் will be radially outward. இங்க சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்கும், it will also be radially outward. இது ரெண்டுமே நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். So what is the angle between electric field and area vector? It will be 0. கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், apply the Gauss law. Gauss law பிரகாரம் என்னது, E dot ds must be equal to q by epsilon naught, that is nothing but finite. கரெக்ட்டா? இப்ப ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால இங்க கொடுத்திருக்க நம்ம இமேஜின் பண்ணி இருக்கிற Gaussian surface உடைய ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்ட்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் வெளியில எடுத்துட்டேன்னா integration of ds that will be equal to q by epsilon naught. So integration of ds என்னதுப்பா, integration of dx is x, integration of ds is s, that is equal to q by epsilon naught. What is the
surface area of the sphere is spherical shell என்னது surface area என்னது of a sphere of radius r என்னப்பா அது வந்து 4 pi r square இல்லையா so அத substitute பண்ணுங்க so what will happen E dot 4 by r square 4 pi r square will be equal to q by epsilon நமக்கு E தானே வேணும் E will be equal to q by 4 pi epsilon naught r square நான் just rearrange பண்ணி நான் எழுதிட்டேன் clear so இப்போ உங்களுக்கு என்ன வந்துரும் இப்போ q by 4 pi epsilon naught இதுதான் electric field intensity at any point okay right okay இதற்கு புரிஞ்சுதா எல்லாருக்கும் so E dot ds equal to q by epsilon naught E வந்து constant ஏனா for a given Gaussian surface radius வந்து constant ஆ இருக்கிறதுனால electric field constant ஆ இருக்கும் so அதனால நான் அதை வெளியில எடுத்துட்டேன் integration of ds என்ன கிடைக்கும் உங்களுக்கு surface area of the sphere என்னது 4 pi r square அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது பட் நமக்கு தெரியும் 1 by 4 pi epsilon naught என்னது k அத கூட நீங்க யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் so k q by r square இந்த ஈக்குவேஷன் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கா இந்த ஈக்குவேஷன் is nothing but what electric field intensity due to a point charge என்னப்பா electric field intensity due to a point charge யா வந்துருச்சா point charge க்கு என்ன பார்த்தோம் நம்ம it will be equal to k q by r square same derivation வந்திருக்கா நமக்கு அப்ப என்ன அர்த்தம் from this what you can conclusion என்ன பண்ணலாம் for an external point இதுதான் ரொம்ப முக்கியம் for an external point the spherical shell the conducting sphere behaves like a point charge அந்த ஒரு சிங்கிள் சார்ஜ் வச்சா என்ன அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்குமோ அதே மாதிரி இது டோட்டல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால கிடைக்குது so it simply behaves like a point charge behave பண்ணுது அவ்வளவுதான் கன்க்ளூஷன் இது அவுட் சைடுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் on the surface இப்போ இதே பாயிண்ட நான் கொண்டு வந்து என்ன பண்றேன் நான் on the surface வைக்கிறேன் இங்க தான் ரேடியஸ் r சோ இத வந்து நாம வந்து யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ நான் இந்த பாயிண்ட கொண்டு வந்து என்ன பண்றேன் ஜஸ்ட் சிம்பிளி இங்க பாயிண்ட் எடுத்துறேன் அப்ப dl எலிமெண்ட் இங்க தானே கண்டுபிடிப்பீங்க ds எலிமெண்ட் இங்க என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரேடியலி அவுட்வர்ட் ஏரியா வெக்டாரும் அவுட்வர்ட்ல தான் இருக்கும் சோ தீட்டா வந்து as usual 0 டிகிரி பட் இங்க என்ன distance r becomes equal to r becomes capital R that is r is equal to capital R correct r வந்து the radius of the Gaussian surface இந்த Gaussian surface எங்க தான் இமேஜின் பண்ண முடியும் இது மேலேயே தான் பண்ண முடியும் இந்த ஸ்பியருக்கு மேலேயே தான் பண்ண முடியும் is equal to what radius of the spherical shell என்னாச்சு radius of the spherical shell அப்படி இருக்கிற கண்டிஷன்ல ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் at point P என்னது kq by r square இங்க r வந்து என்னது r equal to capital R so சிம்பிளா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க kq by r square சரியா for the given shell நமக்கு என்னப்பா தெரியும் r is constant இல்லையா நீங்க spherical shell மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா so r is constant so everything the charge distribution is also constant charge distribution நம்ம என்ன எடுத்துக்கலாம் if surface charge density for unit area எவ்வளவு சார்ஜ் சிக்மா சார்ஜ் எவ்வளவு ஏரியா இருக்கு நம்ம கிட்ட 4 pi r square that is nothing but இங்க கேபிட்டல் R ஆயிடும் எதனால கேபிட்டல் R small r is equal to capital R so இவ்வளவு ஏரியாக்கு எனக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கணும் சிக்மா into 4 pi r square நீங்க ஞாபகம் வச்சுங்க q equal to என்னது சிக்மா a இல்லையா அதே ஃபார்முலா வச்சு தான் நான் எழுதிருக்கேன் ஒரு ஏரியாக்கு சிக்மா சார்ஜ் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன்னா 4 pi r square ஏரியாக்கு எவ்வளவு இருக்கணும் சிக்மா into 4 pi r square இருக்கணும் இப்போ நான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் 1 by 4 pi epsilon நான் k வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் q க்கு பதிலா நான் என்ன பண்றேன் சிக்மா into 4 pi r square divided by capital R square கரெக்ட்டா r square கேன்சல் ஆயிடும் 4 pi கேன்சல் ஆயிடும் இப்போ நமக்கு மிஞ்சி இருக்கிறது என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point P is given by what sigma by epsilon naught sigma and epsilon naught ரெண்டுமே வந்து என்னது நமக்கு கான்ஸ்டன்ட் இங்க அப்ப electric field intensity at any point on the circumference is a constant value
இங்க இது வந்து ரொம்ப முக்கியம். It is equal to a constant value. Electric field intensity on the surface of the spherical shell, on the circumference surface வந்து என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும்னு அர்த்தம். Is it clear? So இதுல வந்து பார்த்தோம்னா இதையே வெக்டார் ஃபார்ம்ல எழுத சொன்னாலும் உங்களுக்கு எழுத தெரியும். இதை என்ன பண்ணுவீங்க, E will be equal to sigma by epsilon naught r cap along the radius, right? நான் லாஸ்ட் இதுக்கு வெக்டார் ஃபார்மட்ல எழுதலையும், இங்க எழுத சொன்னாலும் என்ன வெக்டார் ஃபார்மட்ல E vector will be equal to kq by r square into unit vector r, that is nothing but along the radius of the Gaussian surface. Okay, so அது வந்து யூனிட் வெக்டர். இப்போ இது வந்து இப்போ இதுக்கு கிராஃப் கேட்டாங்க. ஓகே, இது தேர்ட் ஒன் என்னது, தேர்ட் கேஸ் புரிஞ்சுதாமா? தேர்ட் கேஸ் போலாமா? when point P is inside the shell, at a point நான் இப்படி எழுதுறேன், at a point inside the shell. என்ன இது நமக்கு, இதுதான் ஸ்பெரிக்கல் ஷெல். இதுல வந்து நான் எங்க கொண்டு வந்து பாயிண்ட் வைக்கிறேன், பாயிண்ட் P வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப அதை சுத்தி நான் என்ன பண்ணணும், காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணணுமா? காசியன் சர்ஃபேஸ் உடைய ரேடியஸ் என்னது, r. கரெக்டா? இதுல வந்து கால்குலேஷன் ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜ் அப்ளை பண்ணணும். இங்க காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள காஸ்ல என்ன சொல்லுது, net flux will be equal to integration of E dot ds is equal to q by epsilon. கரெக்டா? இப்ப சார்ஜ் enclosed, இந்த q என்னது, it should be enclosed inside the Gaussian surface. Enclosed inside the Gaussian surface. நல்லா ஞாபகம், Gaussian surface குள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும் தான் வரும். Gaussian surfaceக்கு வெளியில இருக்கிற சார்ஜஸ் வரவே வராது. இங்க நம்ம Gaussian surface என்னது, இதுதான் நம்ம Gaussian surface. இதுக்குள்ள ஏதாவது சார்ஜஸ் இருக்கா, இல்ல. அப்ப சார்ஜ் என்க்ளோஸ்ட் என்னது, 0. சார்ஜ் என்க்ளோஸ்ட் 0னா E dot ds என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இங்க ds சர்ஃபேஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு, ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு, சர்ஃபேஸ் இருக்கு. சர்ஃபேஸ் cannot be equal to 0. Integration of ds cannot be equal to 0. So the net electric field will be 0. கிளியரா? ஏன், காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும். இங்க எல்லா சார்ஜஸும் அவுட் சைட்ல அந்த சர்ஃபேஸ்ல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள வந்து நமக்கு வந்து சார்ஜே இல்ல. சார்ஜ் இல்லைன்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல, அவ்வளவுதான். So inside the shell electric field will be 0. Electric field is 0. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதே பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படிக்கும்போது கம்பேர் பண்ண சொல்லுவேன். அப்ப நீங்க திரும்ப இதை சொல்லணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0 everywhere inside a charged spherical shell. இப்ப எல்லாம் படிச்சாச்சு. இப்ப இங்க வந்து என்னது, நான் இங்க வந்து எழுதும் பொழுது இங்க நான் இது எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன், r is less than r. இப்ப சம்மரி பண்ணிடணும். இப்ப சம்மரி என்னது, so first வந்து outside, then on the surface, then inside. Point P இல்லையா? So இங்க வந்து r is greater than r, இங்க வந்து r equal to r, இங்க r வந்து less than r. இங்க என்னெல்லாம் நம்ம பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும், r is greater than r னா it behaves like a point charge kq by r square. ரெண்டாவதுக்கு என்ன பார்த்தோம், it is nothing but sigma by epsilon naught. மூணாவதுக்கு 0. இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கிராஃப் வரைய சொன்னேன்னா ரொம்ப சிம்பிளான கிராஃப் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இங்க நமக்கு என்ன எடுத்துக்கிறோம், r வேல்யூ இங்க. இப்போ r வேல்யூல நமக்கு என்ன தெரியும், when r equal to r, that time it has the maximum, that is a constant value நமக்கு தெரியும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன, டாட்டட் லைன் வச்சு சொல்லுங்க, sigma by epsilon naught. கரெக்டா? இப்போ இத சொல்லிட்டோம்னா இந்த ரீஜன் என்னது, r is less than r, இங்க r is greater than r. r is less than r ல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்னது, 0. சோ அந்த லைனை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்றேன். r is greater than r ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து inversely proportional to the distance, so it is a rectangular hyperbola. இந்த ரீஜன்ல என்னது, it is inverse relation. இங்க வந்து என்னது, e equal to 0. at this point உங்களுக்கு என்னது, e will be equal to constant. இதுதான் கிராஃப். புரியுதா? இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி due to a conducting spherical shell வந்து முடிஞ்சது.
ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே.